ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த vlog வந்து நான் மார்னிங் டைம்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த vlog சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷன் வீடியோலேருந்து இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அமேசானில் இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம மந்த் ஆனிச்சு அப்படின்னா 2 வீடியோ ஷேர் பண்ணுவோம். ஒன்று ஃபேஷனாக இருக்கும், பியூட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபேஷன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கிற அண்ட் ரொம்ப குவாலிட்டியான இருக்கிற ப்ராடக்ட் தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதுவுமே வந்து புதுசு கிடையாது, பட் சூப்பராக இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முடிச்சுட்டு நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த vlogல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ பார்த்துடலாம். நான் போட்டிருக்க குர்த்தாவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். நான் வாங்கி இதை நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட அந்த ஷைனிங்லாம் பார்த்தீங்கன்னா அதில் குறையவே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. இப்போ இந்த குர்த்தாவோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது வந்து வெறும் குர்த்தா மட்டும்தான் வரும். இதுக்கு நம்ம கோல்டன் கலர் அப்படி இல்லைன்னா பிளாக் கலர் பேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவுண்ட் நெக் கொடுத்துருப்பாங்க. ஹாஃப் வரைக்கும் வந்து ஃபுல்லாக கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். 3/4 டைம் கொடுத்துருக்காங்க. அதோட எண்ட்லேயுமே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த முன்னாடி இருக்கும் இல்லையா, அதே டிசைன் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் நல்லா பிரைட் லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி குர்தாஸ்லாம் நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைமில் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ரெண்டு சைடுமே சைடு கட் கொடுத்துருப்பாங்க. வேற எந்த டிசைனுமே இருக்காது. பட் அந்த ஹாஃப் வரைக்கும் கொடுத்துருக்கிற அந்த கோல்டன் கலரான அந்த டாப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே வந்து முக்கியமாக சாஃப்ட் லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு இந்த டாப் பார்த்தீங்கன்னா உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இந்த குர்த்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இருக்காது வேணும் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. ஸோ டார்க் க்ரீன்லாம் கூட பார்த்துருந்தேன். பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். நமக்கு பிடிச்சது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் ஃபுல் செட்டாகவே வரும். டாப்பு, பாட்டம் அண்ட் வந்து ஷால் ஃபுல் செட்டு தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வர சம்மர் டைமுக்குலாம் தாராளமாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பியூர் சாஃப்ட் காட்டன் கிளாத்து. அண்ட் இதோட ஷால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதனால் டாப் பாட்டம் மட்டும் தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். கலர் வந்து பிளாக் அண்ட் வந்து மெரூன் கலர் மட்டும்தான் இருக்கும். அங்கங்கே பிரிண்டட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. கை வந்து 3/4 டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அம்பர்லா கட் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ் சைட் கட் வராது. பேண்ட் என்ன கலரோ அதே கலர் வந்து ஷால் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ ஃபுல் செட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்க இந்த ட்ரெஸ் வந்து என்னோட ஃபேவரட் கலெக்ஷன்ஸில் ஒன்று. இந்த டாப் பாட்டம் வந்து செட்டாகவே வந்துடும். ஏன்னா இதுக்கு நம்ம கலர் பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. பிளாக் ஏதாவது போட முடியாது. ஸோ அவங்களே வந்து பேண்ட் கரெக்டான கலரில் கொடுத்துருவாங்க. எனக்கு அதனால் இந்த ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்னோட ஃபேவரட் கலெக்ஷன். இதில் டிசைன் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஃப்ரண்ட்டில் ஜஸ்ட் ஒரே ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த கோல்டன் கலரில் அவ்வளோதான் இருக்கும். ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கிளாத் கொஞ்சம் இந்த பலன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிளாத்து. ஸோ வீடியோவில் பார்க்குறத விட இந்த ட்ரெஸ் நேராக பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு அது வேணும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் சைட் கட் வரும். இந்த ட்ரெஸ்மே நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வ்ளாக்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தோட லைனிங் குறையவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி ப்ராடக்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் போட்டிருக்கிறது என்னோட ஃபேவரட் கலெக்ஷன்ஸில் ஒன்று. இதுவும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமேசான் vlog தான் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காட்டன் கிளாத்து. இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்க சிம்பிளாக இருக்குமே தவிர இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கும் போது அது லுக் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிளாக் பிடிக்கும்னா தாராளமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் நெக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 3/4 டேன் வந்து இருக்கும். டாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பர்லா பேட்டர்ல கொஞ்சம் நல்லா பிக்காகவே இருக்கும். ஷாலு டாப் மட்டும் தான், ஒரு பாட்டம் கிடையாது. நம்ம பிளாக் பேக் பண்ணலாம். ஏன்னா அது தெரியவும் தெரியாதுனால லென்த்தாக இருக்கும் இதோட டாப்பு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதோட ஷாலு தான். சாஃப்டாக பியூர் சாஃப்டாக காட்டன் கிளாத். உங்களுக்கு வந்து காட்டன் ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு ரொம்ப அழகாக அந்த ட்ரெஸ் எடுத்து காட்டுறது இதோட ஷால் தான். ஸோ பிரிண்டட் ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஷாலும் வந்து பியூர் வந்து காட்டன் கிளாத். ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவரால் இந்த ட்ரெஸ்ஸு. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இது எல்லாத்துக்குமே நான் சேர்ந்த மாதிரி போட்டிருந்தேன் இந்த செட் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வந்து மல்டி கலர்ஸ் இருக்கும். அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த கமல்.
எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து ரொம்பவே சூட் ஆகும். நிறைய தடவை நானும் யூஸ் பண்ணிட்டேன். அந்த கலர் கொஞ்சம் கூட போகல. ஸோ இப்போ நான் காட்டினது எல்லாமே வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் டேவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காட்டின இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து சூப்பரான ரெசிபிஸ்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சாய்க்காக ரெடி பண்ணுவேன். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆட் பண்ணுவேன். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஹெல்தி ஸ்ப்ரவுட் சாலட் வந்து எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து முளைக்கட்டின பயிறு அண்ட் துருவின கேரட், லெமன், கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொரியாண்டர் லீஃப் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஸோ நம்ம டயட் இருக்கோம்னா மார்னிங் நல்லா ஹெவியாக எடுத்துக்காமல் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது சாலட் அண்ட் வந்து ஸ்மூதி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நான் சாய்க்கு ஒரு பிளேட் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் பிளேட் தான். பட் எனக்கு இந்த மாதிரி ஃபுட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் 2 டேட்ஸ் இருக்கும் அண்ட் வந்து ஒரு கோவா வச்சுருக்கேன் அண்ட் நம்ம ரெடி பண்ண சாலட் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து இதை கொடுத்துட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஹெல்த் மிக்ஸுமே பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு தனியாக ரெடி பண்ணியிருக்கேன் டயட்டுக்குன்னு. அது என்ன ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நைட்டு பண்ணது. ஸோ சப்பாத்தி வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வந்து பிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இப்போ சப்பாத்தியை எடுத்து வச்சிடலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அண்ட் இதோட நம்ம ஆட் பண்ண போகிறது மோர் மிளகா. சூப்பில் போட்டு மோர் மிளகா இருக்குல்லையே, நம்ம அதை ஃப்ரை பண்ணி தான் சேர்க்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக அண்ட் மோர் மிளகா. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு நமக்கு தேவை. அண்ட் மிளகாய் எடுத்தாச்சு அண்ட் பூண்டு தட்டி வச்சுட்டோம். அண்ட் வந்து தயிர் வந்து எடுத்திருக்கேன். நல்லா திக்காக புளிப்பு இல்லாத தயிராக வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். இது ஒரு அளவோடு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சேர்க்க சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். அண்ட் வந்து அந்த பூண்டோட அந்த தயிரோட ப்ளஸ் நம்ம மோர் மிளகாவோட அந்த சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ரெடி பண்ணுறதும் ஈஸி. பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்னோடய ஃபேவரட் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்பாத்தி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஸோ பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபேஷன் வீடியோ இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் டிப்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்னு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.